திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நவராத்திரி விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. 5ஆம் நாளான இன்று அம்பாள் பராசக்தி அம்மன் ரிஷப வாகன அலங்காரத்தில் 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவுக்கு இணையாக கலைஞர் நூற்றாண்டு பூங்காவின் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான நுழைவு கட்டணம் 3 மணி நேரத்திற்கு 100 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பூங்காவின் அனைத்து அம்சங்களையும் அனுபவிக்க 650 ரூபாய் செலுத்த வேண்டும். இதை குறைக்காவிட்டால் இது பணக்காரர்களுக்கான பூங்காவாகவே பார்க்கப்படும் என்று கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் செங்கனூரைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் ஆன்லைன் மூலம் வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி அவற்றை போதைக்கு அடிமையான வாலிபர்களுக்கு விற்பனை செய்ததற்காக கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சேலம் மத்திய சிறையில் இருக்கும் செல்வராஜை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய சேலம் காவல் ஆணையர் ஆணை பிறப்பித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் ஒரு வணிக வளாகத்தில் பெண்கள் கழிவறையில் ரகசிய கேமராவை வைத்து படம் பிடித்த மிதுன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சலூன் நடத்தி வரும் மிதுன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உளுந்தூர்பேட்டை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் காரை நிறுத்திவிட்டு சிறுநீர் கழிக்க இறங்கிய நபரை தாக்கி மர்ம நபர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். அவர் அணிந்திருந்த தங்க மற்றும் பிளாட்டினம் மோதிரம், செல்போன் மற்றும் கார் சாவியை அந்த நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பாதிக்கப்பட்ட ராஜகணபதி வழிப்பறி சம்பவம் குறித்து புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை பாரிமுனையில் உள்ள சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி கிளையில் இன்று அதிகாலையில் கரும்புகை வெளியானது. தகவலின் பேரில் தீயணைப்பு வாகனத்தில் வந்த வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எஸ்பிளனேடு போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதும் கணினி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதமானதும் தெரியவந்தது. கடலூர் மாவட்டம் மேல்புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் பழைய கட்டடங்களை இடிக்கும் பணியில் திமுக அதிமுகவினர் இடையே பிரச்சனை வெடித்துள்ளது. சுமார் 5,59 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்பட உள்ளதால் பழைய கட்டடத்தை இடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவினர் இந்த பணிகளில் ஈடுபட்ட நிலையில் திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. பில்டிங் கட்டுறது எப்படி மேடம் போர்டுன்னு இருக்கு நாங்க இருக்கோம் போர்டுல இவ்வளவு நாள் இப்படி நடந்துச்சா 250 பில்டிங் மேல இடிச்சிருக்கிறோம். ஒரு பில்டிங் ஆவது இண்டிவிஜுவல் பேர் போட்டுக்கோமா, டிபார்ட்மெண்ட் தான் போட்டோம். அந்த கவுன்சிலர் இருக்கா கவுன்சில் ஏரியாவில் நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா போதும். ரோடு ரோக்க பண்ணல உள்ள நாங்க இது எங்க கேம்பஸ் நாங்க ஒன்னாவது ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல பப்ளிக் கேம்பஸ். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே காந்தலூர் ஊராட்சியில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க சென்ற தாசில்தார் வாகனத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். பின்னர் விவசாயிகள் காந்தலூர் மாதா கோவில் தெரு பின்புறம் உள்ள சாலையை மறித்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை வாகனங்களை செல்ல விடாமல் சாலையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் சொத்து விவகாரத்தில் ஊர் கமிட்டி கூறியபடி நடக்காததால் தங்கள் குடும்பத்தை ஊரை விட்டு விலக்கி வைத்துள்ளதாக சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அதோடு தன்னோடு டீ குடித்தவருக்கு 20,000 ரூபாய் அபராதமும் தனது மனைவி வீட்டாருக்கு 60,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு தொழிலதிபர் கல்யாண சுந்தரம் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய நபர்கள் 2 திருநெல்வேலியில் வைத்து கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். முக்கிய குற்றவாளிகளான மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஆதில் இமான் மற்றும் முகமது நபில் ஆகியோர் 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
திருப்பூரில் இருந்து முறையான அனுமதியின்றி சரக்கு வாகனத்தில் ஏற்று கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட 5 மாடுகள் உதகையில் மீட்கப்பட்டன. நீலகிரி விலங்குகள் வதை தடுப்பு அமைப்பினர் மீட்ட மாடுகள் நகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இருப்பினும் 2 மாடுகளை கேரளாவிற்கு எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. புதிதாக அமையவுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு மாவட்ட ஆட்சியர் சந்தித்து அவர்கள் மனு அளித்தனர். அச்சரப்பாக்கம் அருகே நெற்குணம், வாயலூர், புளியணி உள்ளிட்ட 4 கிராமங்களுக்கு மத்தியில் புதிதாக கல்குவாரி அமைக்க தனிநபர் ஏற்பாடு செய்து வருவதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் போடி அருகே சாலையோரத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சிலம்பரத்துப்பட்டி பிரிவு அருகே மானாவாரி விவசாய நிலங்களுக்கு அருகாமையில் மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு உருண்டு புரண்ட கூலி தொழிலாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. புனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி மாணிக்கம். இவருக்கு ரவிக்குமார் என்பவர் வேலைக்கான சம்பள தொகை 57,000 ரூபாய் தர வேண்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் 5,000 மட்டுமே வழங்கி மீதி தொகையை தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார். இது தொடர்பாக மாணிக்கம் போலீசில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் வேதனை அடைந்த மாணிக்கம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு உருண்டு புரண்டு அழுததுடன் ஆட்சியரிடம் மனு அளித்து சென்றுள்ளார். தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் அளவிற்கு புதுச்சேரியில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருவதாக விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அரசு செயலர் அமர்நாத் தல்வாடே தெரிவித்துள்ளார். அதன்படி ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி மைதானங்கள் மற்றும் காரைக்கால், மாஹியில் விளையாட்டு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருவதாக தெரிவித்த அமர்நாத் தல்வாடே ஏனாமில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் குரூப் சி அரசிதழ் பதிவுகளில் விளையாட்டு வீரர்களுக்கு 5% இடஒதுக்கீடு தரப்படுகிறது என்றும், எனவே பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். வீட்டை சுத்தமாக வைக்கவில்லை என்று திட்டியதால் வீட்டை விட்டு வெளியேறிய கணவரை கண்டுபிடித்து கொடுக்குமாறு அவரது மனைவி கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் மகேஷ் மற்றும் அனுசியா ஆகிய இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த 17ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய மகேஷை காணவில்லை என்று அவரது மனைவி அனுசியா புகார் அளித்துள்ளார். சேலம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள மகா சின்ன மாரியம்மன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கு புதிய ஜவுளி கடை, எலக்ட்ரிக்கல் இருசக்கர வாகன கடை உள்ளிட்டவைகளை அவர் திறந்து வைத்தார். பின்னர் ஆவணியூர் பகுதியில் உள்ள தேநீர் கடையில் கட்சி நிர்வாகிகளுடன் அவர் தேநீர் அருந்தினார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்களிடம் ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரணை நடத்தியது. விசச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் விசாரித்து வருகிறது. அதன்படி கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், கச்சிராயபாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உட்பட 10 பேரிடம் நீதியரசர் விசாரணை நடத்தினார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவண்ணாமலையிலிருந்து சென்னை திரும்பும்போது ஆரணியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். கல்வித்துறை அதிகாரிகள், காவல்துறையினர், அரசியல் பிரமுகர்கள் யாரிடமும் தகவல் தெரிவிக்காமல் திடீர் இந்த ஆய்வு நடத்தியதால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் பதட்டமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் ஜிஎஸ்டி சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் தாய் மற்றும் மகன் ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு மின் கட்டணம் செலுத்துவதற்காக சென்றுவிட்டு திரும்பிய போது நடந்த விபத்தில் ஜெயஸ்ரீ மற்றும் வாகனத்தை ஓட்டிய அவரது மகன் ஆலன் ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள மாங்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் திடீரென தேன் பூச்சிகள் பள்ளி வளாகத்தில் இருந்த மாணவ மாணவிகளை கடித்தன. இதனால் வலி தாங்காமல் கதறிய சுமார் 50 மாணவ மாணவிகள் உடனடியாக மீட்கப்பட்டு பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனைக்கு சென்ற பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களிடம் நலம் விசாரித்தார்.
மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைப்பதற்கு அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கிராமத்திலேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடம் காவல்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியுடன் கவுண்டச்சிப்புதூர் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்த பிறகு அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்ப்பு கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் தூங்கி வழிந்தது மக்களை முகம் சுளிக்க செய்தது. குறை தீர்ப்பு கூட்டத்திற்கு கோரிக்கை மனுக்களுடன் 432 பொதுமக்கள் வந்திருந்த நிலையில் ஆட்சியர் தர்பகராஜ் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது அதிகாரிகள் பலரும் தூங்கி வழிந்ததுடன் செல்போன்களை பார்த்தவாறு அலட்சியமாக இருந்துள்ளனர். குறைகளை மனுக்களாக எழுதி கொடுக்கும் நிகழ்வில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளின் இத்தகைய செயலால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் இருசக்கர வாகனத்தில் சென்ற உணவு டெலிவரி ஊழியரின் செல்போன் பறிக்கப்பட்டுள்ளது. தென்னமநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வைத்தீஸ்வரன். உணவு டெலிவரி ஊழியரான இவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் பின்னால் வந்த மர்ம நபர் செல்போனை பறித்து சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த வைத்தீஸ்வரன் போலீசில் புகார் அளிக்க சிசிடிவியில் சிக்கிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆவடி மாநகராட்சியில் வடகிழக்கு பருவமழையை தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து அமைச்சர் நாசர் ஆவடி மேயர் உதயகுமார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் கட்டி முடிக்கப்பட்ட கால்வாய்களை பார்வையிட்டார். தொடர்ந்து மரம் அறுக்கும் இயந்திரத்தை இயக்கி ஒழுங்காக வேலை செய்கிறதா என மரம் மறுத்து சோதனை செய்தார். மேலும் பணியாளர்களுக்கு தேவையான மேலாடை, ரப்பர் காலணிகள், டார்ச் லைட் உள்ளிட்டவைகளை அவர் வழங்கினார். ஆவடி மாநகராட்சி பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பாதிக்காத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்திட தயார் நிலையில் இருக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியின் நெமுலை ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் என்றும் நிலங்களுக்கு வரி அதிகமாக நிர்ணயம் செய்யப்படும் என கூறுகின்றனர். கோவை மாவட்டம் சீரப்பாளையம் ஊராட்சியின் ஒரு பகுதியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டால் 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இழக்க நேரிடும் என்றும் வரிச்சுமை அதிகரிக்கும் என்றனர். அடுத்த கட்டமாக சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி ஆட்டோ ஓட்டுநர்கள் உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அந்த இடத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கேக்கரை கிராமத்தில் பொதுமக்களை தாக்கும் ஒற்றை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியிருப்பு அருகே வந்த யானை தாக்கியதில் படுகாயமடைந்த விஜய் என்பவர் உயிரிழந்த நிலையில் பொதுமக்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் விளை நிலங்களை சேதப்படுத்தி வரும் யானைகளை வனத்திற்குள் விரட்ட வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட வனத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய இணை துணை இயக்குநர் தேவராஜ் மின்வேலிகள் அதிகப்படுத்தப்பட்டு யானைகள் உள்ளே வராமல் தடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஈரோடு மாவட்டம் பவானியில் பள்ளிக்கூடங்களில் உள்ள இடத்தில் அதிக ஒலி எழுப்பிய தனியார் பேருந்தை போக்குவரத்து போலீசார் மடக்கி பிடித்தனர். பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரனை பறிமுதல் செய்ததோடு 12,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர்.